நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேனரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எஃபெக்ட் பற்றி நான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு பேனர் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு டெக்ஸ்ட் வைக்கணும்னா இந்த மாதிரி எஃபெக்ட் ஒவ்வொரு வாட்டியும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த எழுத்து டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எப்படி அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஃபோட்டோஷாப் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் சிசி வெர்ஷன் பயன்படுத்துங்க, ஈஸியாக இருக்கும் இந்த ஆப்ஷன்லாம் எடிட் பண்ண. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் 2 டெக்ஸ்ட் இருக்கா, டெலீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இங்கே இருக்க மாதிரி டெக்ஸ்ட் வேணும். அன்பு நண்பர்கள் அப்படின்னு இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெக்ஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இது எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். எடுத்து இங்கே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் நேம் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல காட்டுதா. இதில் குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இந்த பாக்ஸுக்கு பேர், இதில் கர்சர் வச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்ப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அதாவது மவுஸில் 2 கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விண்டோ வரும். திரும்பவும் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். இதுலேயும் குட்டியாக பாக்ஸ் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டெக்ஸ்ட்டு டூல் எடுங்க. இது எஸ்ஆர் ஃபாண்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபாண்டுங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் எஸ்ஆர் ஃபாண்டு. நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேரை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், அன்பு அப்படின்னு டைப் அடிக்கிறேன். அன்பு அப்படின்னு டைப் அடிக்கிறேன். முக்கியமானது டெக்ஸ்ட்டு சென்டராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா மூவ் டூல் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு சென்ட்ரலாக அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும். ஆனால் அந்த டாப்பில் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே தான் அந்த டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நமக்கு டெக்ஸ்ட்டு சிம்பிளாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இந்த மாதிரி நம்ம சுருக்கணும் அப்படின்னா இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிளியராக தெரியும். இப்போ கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்து இதையும் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இதே எஃபெக்டில் எனக்கு கீழே வேணும். ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரே இதை டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா நேம் சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு டெமோ காட்டட்டுங்களா? இப்போ பாருங்கள், நான் டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஏதாவது ஒரு எழுத்தை நான் மாற்றினேன் அப்படின்னா என்ன ஆகும்னா டோட்டலாக எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த எழுத்தை நான் மாற்றிருக்கேன்னா அதே போல் பாருங்கள், இங்கே பாருங்களேன் டூப்ளிகேட் போட்ட டெக்ஸ்ட்டும் மாறிடும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா, இங்கே இதை திரும்பவும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். சரிங்களா? இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இது உள்ளே போய் நேமை சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் போகிறோம். அதுக்கப்புறம் கீழே யுவர் நேமை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த இடத்துல போயிட்டு நண்பர்கள் அப்படின்னு நான் வந்து டைப் அடிக்க போகிறேன். நண்பர்கள் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இதையும் சென்டர் கொண்டு வரணும். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த வெர்டிக்கல் அலைன்மெண்ட், அதாவது சென்டரை நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் எஸ். இங்கே பாருங்கள், திரும்பவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்சரை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அழகாக இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து டோட்டலாக நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி சுருக்கிக்கலாம், விரிச்சிக்கலாம். அது எதுவுமே உங்களுக்கு எஃபெக்ட் எதுவுமே மாறாமல் இருக்கும். அப்படி தான் இருக்கும். 2 கார்னர்லேயும் அந்த ரெட்டிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, ஒரு நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். நியூ டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான ஒரு சைஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10:6 அப்படிங்கிற சைஸில் 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு டூல் எடுக்கிறோம். டூல் எடுத்துகிட்டு உள்ளே கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கனால தெரியல, அதனால் இங்கே கலர் மாற்றிக்கலாம். கலர் மாற்றிட்டேன்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். நாம் உதாரணத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேறு வித்தியாசமாக மாங்கல்யம் தந்து நானே இந்த மாதிரி நிறைய மாதிரி வித்தியாசமான டெக்ஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் அதில் எது வேணாலும் நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மலாக ஒரு திருமண விழா அப்படின்னு அடிச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேர் அழகிதான் பயன்படுத்துகிறேன். அதை ஆன் பண்ணிக்கிறேன். திருமண விழா அப்படின்னு டைப் அடிச்சிட்டேன். முக்கியமாக ஃபாண்டு வேணும்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்டு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். போல்டான ஃபாண்டு வேணுமா, இல்லை ஒரு ஸ்டைலிஷ் ஃபாண்டு வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஃபாண்டு ஓகே, நான் கொஞ்சம் இதை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துங்க, வேறு எதுவுமே நான் பண்ணலை. இங்கே வந்து கட்டமாக காட்டுதா, இது வந்து எஸ்ஆர் ஃபாண்டில் டைப் அடிச்சிருக்கோம். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டுங்க, நேமை சேஞ்ச் பண்ணுங்கள். யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எதுக்காகனா நீங்கள் உங்களுடைய நேமை சேஞ்ச் பண்ணணும், அதுக்காக தான். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் போயிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஃபில்டர் அப்படிங்கிறத இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஸ்மார்ட் ஃபில்டராக நமக்கு மாறிடும், அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறினதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாக்ஸ் காட்டுதா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள்.
இங்கே நமக்கு டெக்ஸ்ட் வந்துடும். இதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. கிராப் டூல் எடுங்க. கிராப் டூல் எடுத்துகிட்டு கிளியர் கொடுத்துருங்க மேலே. சரிங்களா? 2 பக்கமும் கேப் விடுங்க. எழுத்துக்கு மேலேயும் கீழேயும் இடம் இருக்கணும். அதேமாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த மாதிரி இடம் விட்டுக்கணும். சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா, நாம் டெக்ஸ்ட் இதில் மாற்றுறோம்னு வச்சுங்களேன். திருமண விழாங்கிற டெக்ஸ்ட்டு சிம்பிளாக இருக்குது, ஓகே. இல்லை வேறு மாதிரி ஃபாண்ட் ஏதாட்டு மாற்றுறோம் அப்படின்னா, சில ஃபாண்டில் இந்த விங்கிறது கொஞ்சம் மேலே தள்ளி போயிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகிடும். சரிங்களா? அதனால் இதை வந்து கிராப் பண்ணி இந்த மாதிரி மாற்றிக்குங்க. திரும்ப இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கலர் மாற்றுங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர் மாற்றிக்கிறேன். இந்த கலர் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் டூலில் நீங்கள் எடுத்ததும் டாப்லேயே காட்டும். இங்கே பாருங்கள், டாப்பில் காட்டுதா? ஒயிட் கலர் நான் வந்து மாற்றிட்டேன். ஒயிட் கலர் மாற்றினதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் ஃபில்டர் போயிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஃபில்டர்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இங்கே ஸ்மார்ட் ஃபில்டராக மாறிடும். சரி, இப்போ ஸ்மார்ட் ஃபில்டராக மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டிராப் ஷேடோ அப்ளை பண்ணணும். இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு லேயர் ஸ்டைல் வரும். டிராப் ஷேடோவை ஒரு கிளிக் பண்ணுங்கள். டிராப் ஷேடோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்லைன் வேணும், எந்த மாதிரி திக்னஸ் வேணும், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் எனக்கு ஓரளவு மீடியமாக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை ஒரு டூப்ளிகேட் Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போடுங்க. டூப்ளிகேட் போட்டதும் ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா கீபோர்டில், ஷிஃப்ட்டு அப் பட்டன் 1 2, அதாவது ஷிஃப்ட்டு அப்புனா மேலேக்கு போகிற பட்டன். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு மூவ் ஆகும். கீழே வந்து டபுள் டெக்ஸ்ட்டாக தெரியும் இந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா ரைட் சைடு நீங்கள் இந்த மாதிரி 2 தடவை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். எனக்கு இது மட்டும் ஓகே, இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விதவிதமான பேக்ரவுண்ட்லாம் வரும். இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து திருமண விழான்னு டைப் படிச்சிருக்கேன். டார்க் பேக்ரவுண்ட் வேணா டார்க் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு ஆரஞ்சு, மேலே ஆரஞ்சை கிளிக் பண்ணது பாருங்கள், ஆரஞ்சு கலரில் என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கிறேன். இது நல்ல டெக்ஸ்சர் பேக்ரவுண்டு. இது அப்படியே காப்பி இமேஜ். இதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் வந்துட்டு டாப்பில் இருக்க லேயரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்துட்டு Ctrl+Alt+G, அதாவது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் ஏ கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு காட்டும். இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த டெக்ஸ்ட்டு எந்த இடத்துல இருக்கோ அது உள்ளே மட்டும்தான் இந்த பேக்ரவுண்ட் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டை இந்த மாதிரி நீங்கள் லென்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இவ்வளோதான். சரி, இவ்வளோ தான் வேலையா? இதுக்கு மேலே நம்ம ஏதாவது கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜை கொஞ்சம் பிரைட் பண்ணலாம். கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறோம், லைட்டாக இந்த இமேஜை பிரைட் பண்ணுறோம். அது போக கலரிங் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். லேசர் டூல் எடுங்க. லேசர் டூல் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒரு இடம் மட்டும் டார்க்காக இருக்கா, இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து ஒரு 50 55 கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கான கலர் ரெட்டில் இருக்குது. ரெட் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கா, கொஞ்சம் பிரைட் பண்ணனா இந்த மாதிரி பிரைட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இங்கே விழா இந்த எண்டிங்கில் மார்க்கிங் போட்டு ஃபெதர் ஒரு 55 கொடுத்துட்டேன்னா கலர் பேலன்ஸு அப்ளை பண்ணுறேன், ஒரு ரெட்டு. ஸோ இது ஒர்க் ஆகலைன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போடுங்க. Ctrl+U கொடுத்துட்டு இப்படி சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மாறுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாத்திரம் எனக்கு இது செட் ஆகலை, பட் எனக்கு இது ஓகே, இப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் Ctrl+Sன்னு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இங்கே உங்களுக்கு மாறிடும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு எடிட்டிங்கில் கொண்டு வரீங்கன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். அதை பிஎஸ்டியே சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். சைஸ் வந்து தப்பாக கிரியேட் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே 10க்கு 6 சைஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும், நான் சொன்ன மாதிரிக்கு இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப கீழே இருக்கும் ஒரு பாக்ஸு, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இதை குரூப் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் குரூப் பண்ண சொல்லிடுறேன். எப்படி குரூப் பண்ணணும்னா, இந்த டாப்பில் இருக்க 2 லேயரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி தான் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு காட்டணும்ல ஃபஸ்ட்டு அந்த ஃபைல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பிஎஸ்டி கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றணும்னா இங்கே வந்து மாற்றிடலாம். இதுக்கு எனக்கு ஃபாண்டு மாற்றணும். அது டெக்ஸ்ட் ஓகே, ஃபாண்டு மாற்றணும் அப்படின்னா நான் ஃபாண்டை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு தேவையான ஃபாண்டை மாற்றிக்கலாம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்டு, ஸோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபாண்டு. இப்போ இந்த ஃபாண்டை நான் மாற்றிக்கிறேன்னு வச்சுங்களேன்.
இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். என்னென்னா இங்கே டாப்பு கட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஒரு அவுட் லைன் தெரியுது பாருங்களேன், டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு அவுட் லைன் தெரியுதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிராப் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அளவுகளை மாற்றி ஆகணும். சரிங்களா, கிராப் டூல் எடுங்க. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாப்பில் கொண்டு போய்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிராப் டூல் எடுத்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. உங்களுக்கு இங்கேயும் மாறிடும். திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, இங்கே டெக்ஸ்ட் அழகாக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை நீங்கள் வந்து கிரியேட்டிவாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு பேனர் எடிட்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு பண்டல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பண்டல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டு கல்யாணம்னு இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை ஒரு வித்தியாசம் கொடுத்துருப்பேன். இது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அதே போல் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் தனியாக இருக்கும். ஒரு குரூப்பில் இருக்கா, கீழே வந்து நேம் இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு மாஸ்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ப்ரஷ் டூல் வச்சு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இவ்வளோ தான் விஷயம். சிம்பிளாக நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த பிஎஸ்டி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உங்களுக்கு தேவை எந்த மாடல் டெக்ஸ்ட் வேணும், இப்போ டாப்பில் இருக்கா, இதை அப்படியே தூக்கி ட்ராக் பண்ணி போட்டு அழகாக அதை நீங்கள் வந்து நேமை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா, இதோட பிஎஸ்டி லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மணிக்கு ஃபோட்டோஷாப்பு 7 பயன்படுத்துகிற நண்பர்கள் இதை வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லாதீங்க, அது வேலை செய்யாது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப்பில் தான் இது வேலை செய்யும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபோட்டோஷாப் என்னென்னு கேட்டிங்கன்னா CS3 ஒர்க் ஆகும், CS6 அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் CC 2014, 15, 19, 20, 21 இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப்பில் எதுலனாலும் ஒர்க் பண்ணும். நீங்கள் இதை ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது புரியும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.